ஹலோ எவ்ரிவான். இந்த நம்பிக்கையின் சத்தத்துக்கு உங்களை ஒரு விசை இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்க வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் நம்மளை ஸ்திரப்படுத்தி நம்மளை எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்க போகிறார். ஆமாங்க, கர்த்தர் நம்மளுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. But the Lord is faithful and he will strengthen you and protect you from all the evil one. இன்னைக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தான். நம்மளை சுத்தி இருக்க காரியங்கள்ல இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன காரியம் பாதுகாப்பு இல்லாம இருக்கு, என்ன காரியம் கலக்கமா இருக்கு. நான் ஆரம்பிக்கும் போது இந்த கலக்கம் இல்லையே, நான் இந்த நாள் ஆரம்பிக்கும் போது நீங்க அந்த கலக்கம் இல்லையே, நான் இந்த மாசத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த கலக்கம் இல்லையே, நான் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த கலக்கம் இல்லையே. இப்படி ஒரு நாள் நீங்க யோசிச்சு கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளுக்கு பலனா இருந்து நம்மளை எல்லா தீங்குல இருந்தும் நம்மளை பாதுகாக்க போகிறார். ஒரு சின்ன சம்பவம் மத்தேயு சுவிசேஷத்துல இருக்கு. இயேசுவும் சீஷர்களும் படகுல போய் கொண்டிருக்கும் போது காற்றும் புயலும் அடிச்சதாம். சீஷர்கள்லாம் பயந்து போயிட்டு, ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் மரிக்க போகிறோம், we are going to perish, we are dying, save us அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட போய் கேட்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்னாரா, அற்ப விசுவாசியே, நீ கவலைப்படாத. இதுக்கே கவலைப்படுற? இந்த காற்றையும் கடலையும் நான் அதட்டுறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன காத்து, என்ன புயல் சூழ்ந்து கொண்டிருக்குது, இன்னைக்கு ஆண்டவர் அதை அதட்ட போகிறாருங்க. ஒருவேளை அன்னைக்கு சீஷர்கள் கிளம்பும் போது பயம் இல்லாம கிளம்பி இருக்கலாம். சீஷர்கள் நடுக்கடலுக்கு போற வரைக்கும் பயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். திடீர்னு காத்து, திடீர்னு புயல் வந்துடுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும். திடீர்னு நடுவுல புயல், காத்து அடிக்கும், பிரச்சனைகள் வரும், எதிரிகள் எழும்பி வருவாங்க. இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்மூத்தா தான் இருந்திருக்கும். இந்த மாசம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்மூத்தா தான் இருந்திருக்கும். இந்த வருஷம் நம்ம தொடங்கும் போது ரொம்ப ஸ்மூத்தா இருந்திருக்கும். ஆனா போக போக நம்மளை காத்தும் கடலும் சூழ்ந்து கொண்ட நிலைமையில நம்ம இருப்போமானால், இந்த வேளையில ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த வேளையில இயேசு நம்மளை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாத, கவலைப்படாத, உன்னுடைய காத்தையும் உன்னுடைய கடலையும் நான் அதட்ட போகிறேன். நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வசனத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை பாதுகாக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க வாழ்க்கையில எதை எங்களுக்கு எதிராய் வந்தாலும் தகப்பனே, அப்பா, எங்களை நீர் பாதுகாக்க போகிறேன். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்ன காத்து என்ன புயல் எங்க வாழ்க்கையில் அடிச்சாலும் ஆண்டவரே, என் தேவன் நீர் அதை எல்லாத்தையும் அதட்ட போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, உங்களை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாள் உங்களை பலப்படுத்துங்க, உங்களை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நான் உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ நல்ல பலப்படுத்துகிற ஒரு வசனத்தோட நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Sam. ஒருவேளை உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதுனா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்கப்படும். அந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களோட ப்ரேயர்ஸை நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஒருவேளை எனக்கு இமெயில் அனுப்ப தெரியல, நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா கேளுங்க, அவங்க நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. தேங்க்யூ வெரி மச். God bless you. God be with you.